வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம். கார்த்திகை தீப ஸ்பெஷலுக்காக கோதுமை அப்பம் செய்ய போகிறேன். அதுக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து பாதி அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மண்டை வெல்லத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு தேவை கம்மின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள். வாங்க பாகு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். வெல்லத்தை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாகு பதம் கிடையாது, வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுருந்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா வருங்க, இவ்வளவுதான் நம்ம பேக்கிங் சோடா போடணும். அதிகமாக போட்டுறாதீங்க. நம்ம அரை வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதை கரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துடலாம். பாகு நம்ம பாருங்க நல்லா ஸ்வீட்டாகவே நம்ம ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உருடு விழுகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு அரை வாழைப்பழத்தை இந்த மாதிரி மசிச்சு போட்டுடலாம். வாழைப்பழத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைப்பழம் எதுக்காக நம்ம சேர்த்துறோன்னா, நம்மளுடைய அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறக்காக நம்ம சேர்த்துறோம். ஆனால் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிடிச்சிரும். அளவாக அரைப்பழம் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ அப்பத்தை ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ புஷ்ஷுன்னு பொல்லுதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொல்லுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் மாறினதையும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். வெந்துடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்குது. நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.